ஒரு தரமான, ஒரு சுவாரஸ்யமான, ஒரு 600 மணி நேரத்துக்கான அந்த எண்ட் கேம்க்காக வந்திருக்கேன். உங்களோட கேம் எண்ட் ஆக கூட தருணத்துல இருக்கிற இந்த கேம் இதோட ஸ்டாப் ஆக போது சரியா இன்னும் 600 மணி நேரத்துல உன்னுடைய கேம் க்ளோஸ் ஆக போகுது. என்ன கேம் க்ளோஸ் ஆக போகுது? அந்த 600 மணி நேரம் என்னவாக போகுது? இந்த 600 மணி நேரத்தை சரியா பயன்படுத்துறவனுக்கு ஜாக்பாட் கன்ஃபார்ம். இந்த 600 ஹவர்ஸ் சரியா பயன்படுத்தாதவங்களுக்கு உன் வாழ்க்கையில நீ என்ன சாதிக்க போறேன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக போற. அந்த லாஸ்ட் 600 ஹவர்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம். இன்னமும் நீ தயாராகலையா? யார் தயாராகல, இன்னும் எப்படி தயாராகிறது அப்படின்றத பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. தயவு செய்து சொல்றேன், தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை 12 இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். இந்த வீடியோவை நீ மிஸ் பண்ணேன்னா அந்த 600 ஹவர்ஸ்ல நீ என்ன பண்ணணும்ன்றத மிஸ் பண்ண போற. உன்னுடைய பெரிய ஜாப் பார்ட்டே மிஸ் பண்றதுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. அடிச்சு சொல்றேன், ஷுவரா சொல்றேன், இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்த்துக்கோ. என்ன வீடியோ அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாம தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம அப்படியே ஒரு பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நீங்க இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக் கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 12th ஸ்டாண்டர்ட்கான அந்த அக்யூர்டான அந்த பர்டிகுலர் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் சீரியஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்காக பர்டிகுலர் தமிழ் மீடியம் பசங்களுக்காகவும் வீடியோஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லா இம்பார்ட்டன்ட் ரெடி, எல்லா மெட்டீரியல்ஸும் ரெடி. தமிழ் மீடியம் பசங்களுக்கான சீரியஸையும் கம்மிங் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த 600 மணி நேரத்துக்கான மிக முக்கியமான தருணத்துல நம்ம நின்றுகிட்டு இருக்கோம். என்ன பண்ண போறோம்? இனியும் உட்கார்ந்து இருக்க போறோமா, இல்ல இனிமேலாவது படிக்க போறோமா? எப்படி படிக்க போறோம்? எதை வச்சு படிக்க போறோம்? எந்த இம்பார்ட்டன்ஸை ஃபாலோ பண்ண போறோம்? எந்த மெட்டீரியல்ஸை ஃபாலோ பண்ண போறோம்? எந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபாலோ பண்ண போறோம்? எந்த சப்ஜெக்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம்? ஒவ்வொரு நாளையும் எப்படி டைமிங் அலாட் பண்ண போறோம்? இந்த 600 ஹவர்ஸ் எப்படி எல்லாம் பிளான் பண்ணி படிக்க போறோம்ன்ற அந்த இம்பார்ட்டன்டான லாஸ்ட் 600 ஹவர்ஸ்க்கான அந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டடி பிளான் வீடியோக்குள்ள தான் 12th ஸ்டாண்டர்ட் தான் வந்திருக்கும். இன்னும் சரியா 600 மணி நேரங்கள் மட்டுமே உங்க கையில இருக்கு. சரியா சொல்ல போனீங்கன்னா 25 நாட்கள், 25வது நாட்களுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாமான லாங்குவேஜ் எக்ஸாம நீங்க எழுதிட்டு இருப்பீங்க. அதுக்கான சரியான மணி நேரம் பாத்தீங்கன்னா 600 ஹவர்ஸ். இந்த 600 மணி நேரம் சரி, ஓகே, 600 மணி நேரம் வந்தாச்சு. ஒரு வருஷத்துல 220 நாட்கள் ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ். இந்த 220 நாள்ல மழை லீவு, சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் கழிஞ்சது போக குறைஞ்சபட்சம் ஒரு 190 ஒர்க்கிங் டேஸ் இருக்கும். இந்த 190 ஒர்க்கிங் டேஸ்ல படிக்காதத இந்த லாஸ்ட் 25 நாள், இந்த லாஸ்ட் 600 ஹவர்ஸ்ல படிச்சு உங்களால 600க்கு அபோவ் 580க்கு மேல போக முடியுமா அப்படின்னு இந்த தருணத்துல என்ன கேட்டா, ஒரு டீச்சர், ஒரு கைடரா என்னால சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்ன தெரியுமா? கண்டிப்பா முடியும். மாற்றுறதே கிடையாது. நிறைய பேர் யோசிக்கலாம், நிறைய பேர் திங்க் பண்ணலாம், முடியுமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பா முடியும். உங்களால முடியும், யாராலையும் முடியும், எவராலையும் முடியும். மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. ஆனா அதுக்கு என்ன பண்ணணும் தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஒரு லென்த்தான வீடியோ, ஃபுல் ஸ்டடி பிளான் வீடியோ. இந்த லாஸ்ட் 600 ஹவர்ஸ் எப்படி பிரிக்க போறோம், ஒவ்வொரு நாட்களையும் எந்தெந்த சப்ஜெக்டுக்காக அலாட் பண்ண போறோம், 6 சப்ஜெக்ட் எப்படி பிரிச்சு தரமா படிச்சு தரமா மார்க் எடுக்க போறோம் வீடியோ. அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துக்கோங்க. லாஸ்ட் 600 ஹவர்ஸ், கடைசி 600 மணி நேரம், கடைசி 25 நாட்களுக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப்படியே ஒரு 10th ஒரு பப்ளிக் எக்ஸாம் என்ட்ரன்ஸ் மாதிரி அதை கிளியர் பண்ணி 10thல ஒரு நல்ல மார்க் எடுத்து ஒரு பாஸ் பண்ணி அப்படியே 11thல வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் த மார்க் எடுத்து அப்படியே இன்னைக்கு 12thல வந்து நிக்கிறோம். புதுசா ஒரு லைஃப்குள்ள போறீங்க. இன்னும் சரியா 3 மாசத்துக்குள்ள காலேஜ்ன்ற ஒரு வேர்ல்டுக்குள்ள போறீங்க. ஸ்கூல் லைஃப் கிட்டத்தட்ட எண்ட் ஆக போகுது. இன்னும் ஒரு சரியா சொல்ல போனா அந்த 25 நாளுக்கு அப்புறம் அடுத்து ஒரு 15 நாள் ஸ்கூல் எக்ஸாம்காக போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷம் வாழ்ந்த உங்களுடைய ஸ்கூல் லைஃப் என்ன ஆக போகுதுன்னா எண்ட் ஆக போகுது.
அதுக்கப்புறம் நீங்க நினைச்சாலும் ஸ்கூலுக்குள்ள போக முடியாது. நீங்க எழுத போற ஸ்கூல்ல உட்கார்ந்து எழுத போற கடைசி எக்ஸாம் தான் இந்த 6 சப்ஜெக்டுக்கான எக்ஸாம். இத்தனை நாட்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், செவன்த், எய்த், நைன்த், 10th, 11th, 12th ஒவ்வொரு எக்ஸாம் எழுத போதும் இந்த எக்ஸாம் சரியா எழுதாட்டாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் எக்ஸாம் சரியா எழுதிக்கலாம்னு ஒரு நம்பிக்கையோட இருந்திருக்கும்ல. ஆனா இனி அதுக்கு வாய்ப்பே கிடையாது. குவார்டர்லியும் முடிஞ்சிருச்சு, ஹாஃப்லியும் முடிஞ்சிருச்சு, ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட செகண்ட் ரிவிஷன் முடிஞ்சிருச்சு, மாடல் பப்ளிக் வந்துருச்சு. இன்னும் நீங்க தயாராகலையா? லாஸ்டா உங்க ஸ்கூல்ல உட்கார்ந்து எழுத போற அந்த 6 சப்ஜெக்ட்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத பத்தி விரிவா பேசுவோம் வாங்க. 12th ஸ்டாண்டர்ட் இன்னும் சரியா இருக்கக்கூடிய 6 நாட்கள்ல மார்ச் 2ஆம் தேதி உங்களுடைய மெயின் எக்ஸாமான லாங்குவேஜ் ஸ்டார்ட் ஆகும். லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிறது தமிழ். அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பசங்க எடுத்துக்கிறது பிரெஞ்சு, ஜெர்மன் மாதிரியான சப்ஜெக்ட்ஸ், இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆனா தமிழ் சப்ஜெக்ட அதிகமான பசங்க எடுத்துக்கலாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மேஜர் சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்கூல்ல பீரியட்ஸும் பாத்தீங்கன்னா மேஜருக்கு தான் போட்டிருப்பாங்க, தமிழ் இங்கிலீஷ்க்கு பீரியட்ஸே கம்மியா இருக்கும். என்ன பொறுத்தவரை எங்க இன்ஸ்டியூட்ல இருக்க பசங்களே பாத்தீங்கன்னா டிசம்பர் 6ஆம் தேதி நடந்த ஆஃபலி எக்ஸாமுக்கு தமிழ் படிச்சதுக்கு அப்புறம் இப்பதான் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நடுவில் ஒரு 1.5 month தமிழ் தொடவே இல்லை. ஓகேவா? இந்த மாதிரிதான் நீங்களும் கண்டிப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படியே இன்னமும் தொடாம இருந்தீங்கன்னா தமிழ் எக்ஸாமுக்கு 2 நாள் 3 நாளைக்கு மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களால தமிழ்ல எவ்வளவு எடுக்க முடியும்னா 90க்கு பாத்தீங்கன்னா ஒரு 70 மார்க் எடுக்க முடியும். ஆனா இப்பவே ஒரு பிளான் போட்டு நடுவில் ஒரு 3 நாள்ல லாங்குவேஜ் தமிழுக்கா இருக்கட்டும், இங்கிலீஷ்கா இருக்கட்டும் நீங்க ஒதுக்கி உங்களுக்கு தமிழ்ல எந்த செக்ஷன்லாம் கஷ்டமா இருக்கு, கிராமர் செக்ஷனா, நெடிலினாக்களா, கதை பகுதியா, எது கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. 4 மார்க்ஸ் செக்ஷனா, சிறுவினாக்களா, மனப்பாட வாழ்த்தா, திருக்குறளா, இலக்கண பகுதிகளா, 1 மார்க்கா அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய கஷ்டமான செக்ஷன். ஆஃபலி எக்ஸாமோட ஆன்சர் டேர்ம் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு எங்க இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் சரி பண்ணலாம், இந்த 25 நாள் ஹேண்ட் ரைட்டிங் சரி பண்ணலாம். இதெல்லாம் சரி பண்ணி ஒரு 2 to 3 நாட்கள் தமிழுக்கு நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா நீங்க தமிழ்ல 90க்கு 80+ மார்க்ஸ் வர எடுக்க முடியும். மார்க்ஸ் கருத்தே கிடையாது. இங்கிலீஷே அதே ப்ராப்ளம் தான். இங்கிலீஷையும் அப்படிதான் நம்ம படிக்காம விட்டு வச்சிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய தமிழ் வராத பசங்க யாரா இருப்பீங்க? இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பீங்க. உங்களுக்கு பேசிக்கா தமிழ் வராதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டே இருப்பேன். தமிழ் தான் நம்மளுடைய தாய்மொழி. ஆனாலும் நீங்க தமிழ் படிக்க ரொம்ப வருத்தப்படுறோம், கஷ்டப்படுறோம். இது ஒரு வேதனையான செய்தி. ஒண்ணு சொல்றேன், இந்த வீடியோ பார்த்துட்டு 10th ஸ்டூடெண்ட் இருந்தா 10th அப்புறம் 11th 12th போய் அதர் லாங்குவேஜ் எடுத்து படிக்கிறது தயவு செய்து தவிர்த்துங்க. இது தமிழ்நாடு, தமிழர் நாட்டுல தமிழை படிங்க. ஓகேவா? தாய் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுங்க. தமிழ் மொழி படித்தால்தான் இங்கு வேலை வாய்ப்பு, அரசு திட்டங்கள்ல முன்னுரிமை கிடைக்க போகுது. இதுதான் அரசாங்கத்தினுடைய அரசாணைகள் சொல்லுது, விதிவிலக்கு இருக்கு. அதனால தயவு செய்து 10th அப்புறம் பிரெஞ்சு எடுக்கிறது மற்ற மொழி பாடங்களை காட்டிலும் தாய்மொழி பாடத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. இதுதான் முன்னுரிமை கொடுத்து நீங்க படிங்க. தமிழை கண்டு பயப்படாதீங்க. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் சேம் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் பசங்களுக்கு இங்கிலீஷ் கஷ்டமா, கிராமர் செக்ஷனா இருக்கட்டும். இன்னுமே பேராகிராஃப் படிக்காம இருக்கீங்களா? பேராகிராஃப்லாம் என்ன இம்பார்ட்டன்ட் தேவைப்படுதா? கிராமட்டிக் செக்ஷன் எல்லாமே இன்னுமே அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியாம இருக்கா? நம்ம அதுக்கெல்லாம் வீடியோஸ் வச்சிருக்கோம், மிஸ் பண்ணாம பார்த்து அதுக்கான நாட்களை ஒதுக்கிக்கோங்க. ஓகேவா? இந்த 600 மணி நேரத்துல உங்களுடைய தூக்கத்துக்கு நீங்க எவ்வளவு நேரங்கள் ஒதுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 24 மணி நேரத்தை நீங்க அப்படியே டிவைட் பண்ணுங்க. சரியா ஒரு நாளைக்கு நீங்க 8 மணி நேரம் தூங்கிட்டாங்க, மீதி எவ்வளவு நேரம் இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்க? 16 மணி நேரம் இருக்கும். இந்த 16 மணி நேரத்துல நீங்க ஒரு 2 மணி நேரத்தை சாப்பிடுறதுக்கு மத்த வேலைகளுக்கு யூஸ் பண்ணாலும் ஒரு நாளைக்கு உங்க கையில இருக்கிறது 14 மணி நேரம். இந்த 14 மணி நேரத்தை நீங்க 6 சப்ஜெக்ட் அழகா டிவைட் பண்ணிட்டு இதுல எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு பர்டிகுலரா சொல்ல போனா இப்போ ஒரு ஆர்ட்ஸ் குரூப்னு எடுத்துக்கோங்களேன். அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் இருக்கு, பிசினஸ் மேக்ஸ் இருக்கு, ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஆர் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி. சயின்ஸ் குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோமேக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? மைக்ரோ பயாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கஷ்டமான சப்ஜெக்ட் முதல்ல நீங்க டிசைட் பண்ணுங்க. உட்காருங்க, நிதானமா யோசிங்க. யோசிச்சுட்டு இன்னும் 25 நாள் தான் இருக்கு, லாஸ்ட் 600 hours தான் இருக்கு. நமக்கு எந்த சப்ஜெக்ட் இன்னும் கஷ்டமா இருக்கு, ஆஃபலில இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு எந்த சப்ஜெக்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும், இல்ல எதுலயுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலையா, அப்ப எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த 16 hours நம்ம அதிகமான டயத்தை அலாட் பண்ணலாம்னு நீங்க கொஞ்சம் யோசிங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க தமிழ் டீச்சர் என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா
தமிழுக்கு சரியா ஒரு 3 நாள் நீங்க அழகா ஒதுக்குனா போதும். இங்கிலீஷ்க்கும் என்ன கேட்டா ஒரு 3 நாள் ஒதுக்குனா போதும். அப்ப இந்த 3 நாள் நீங்க தமிழ் இங்கிலீஷ்க்கு ஒதுக்குனது போக மீதி இருக்கிற நாட்கள்ல இருக்கிற 16 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் 4 ஹவர்ஸ் நீங்க ஒதுச்சுக்கலாம். மேஜருக்கு காமர்ஸ் ஒரு 4 ஹவர்ஸ், எக்கனாமிக்ஸ் ஒரு 4 ஹவர்ஸ், அக்கௌண்டன்சி ஒரு 4 ஹவர்ஸ், பிசினஸ் மேக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிட்டு மேஜர் எல்லாத்துக்கும் 4 ஹவர்ஸ் ஒதுக்கி கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம போடுறோம்ல மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து 5 மார்க் செக்ஷன் வந்து பின்னாடி இருந்து போங்க. முதல்ல 5 மார்க்ஸ் படிங்க, 3 மார்க் படிங்க, 2 மார்க் படிங்க, கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க். பர்டிகுலரா 12th ஜெனரல் மேத்ஸ்ல வீக்கா இருக்க பசங்க மேத்ஸ் சம்ஸ் இதுக்கப்புறம் டெய்லியுமே ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5ல இருந்து 10 சம்ஸ் டெய்லி ஒரு 1 ஹவர் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகேவா? அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்ட் சம்ஸ் வர மாட்டேன்ற பசங்க டெய்லி ஒரு சாப்டர்ல ஒரு பர்டிகுலர் செக்ஷன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிசினஸ் மேத்ஸ் பசங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரில உங்களுக்கு எந்த பார்ட் கஷ்டமா இருக்கு? ஓகேவா? டெரிவேஷன்ஸா, சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுலையா, ப்ராப்ளம்ஸ் போடுறதுல கஷ்டமா இருக்கா? நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் போட்டிருக்கோம், இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் எடுத்து வச்சு அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுடைய மேஜருக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுங்க. முதல்லயே சொன்ன நீங்க எல்லாம் தமிழ் இங்கிலீஷ் கொடுக்கணும். ஏன்னா அது டோட்டல் நம்ம இன்க்ரீஸ் பண்ண தமிழ் இங்கிலீஷ் வேணும். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த தமிழ் இம்பார்ட்டன், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் இம்பார்ட்டன் நீங்க படிச்சுன்னா 3 நாளே தரவா படிச்சு முடிச்சிடலாம். அதனால அதுக்கு ஒரு 3 நாட்கள் நீங்க ஒதுக்கி வச்சுட்டு மீதி எல்லாத்துக்கும் மேஜருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா காலேஜ் நீ சேர போறதானே, நல்ல காலேஜ் போனதானே ஒவ்வொருத்தோட ஆசையா இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் படிக்க போறேன்னா நம்ம டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள போகணும், டாப் மோஸ்ட் கோர்ஸ்ல செலக்ட் ஆனதா உன் லைஃப் என்னவா இருக்கும், ஒரு செல்வந்தன் லைஃப் வாழ முடியும். இல்லைன்னா கஷ்டம். ஓகேவா? அதே மாதிரிதான் நீ ஒரு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்க, நீ வந்து ஒரு பிகாம் ஒரு பிபிஏவோ இல்ல அது ரிலேட்டட் ஏதோ ஒரு கோர்சஸ் பிசி ஏதாவது பண்ண போற அப்படின்னா நீ நல்ல காலேஜ்குள்ள போகணும். அப்பதான் நல்ல கேம்பஸ் இன்டர்வியூல நீ செலக்ட் ஆகி 3 வருஷம் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல அங்க இன்ஜினியரிங் 4 வருஷம் டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் நீ நல்ல கம்பெனிக்கு கேம்பஸ்ல செலக்ட் ஆகி நல்ல ஜாப்க்கு போக முடியும். அதுக்கு தேவை நல்ல காலேஜ். அந்த பர்டிகுலரா நல்ல காலேஜ் ரேங்கிங்ல இருக்கக்கூடிய அந்த காலேஜ் போகணும். அந்த காலேஜ்குள்ள நீ போனா உனக்கு கட் ஆஃப் மார்க் தேவை. அந்த கட் ஆஃப் மார்க் நல்ல மார்க் இருந்தா மட்டும்தான் நீ நல்ல காலேஜ்குள்ள போக முடியும். தயவு செய்து சொல்றேன், தயவு செய்து இந்த மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னுமே நீ எந்த சப்ஜெக்ட் வீக்கா இருக்கேன்னு பாரு. ஒரு சில பசங்க ஒரு 2 சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருவான், ஒரு 2 சப்ஜெக்ட்ல கஷ்டப்படுவான். அந்த சப்ஜெக்ட் எல்லாம் அதிகமான நேரத்தை போட்டு ஒதுக்கி உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிரு. இதுக்கப்புறம் வீணாக்காத. ஒவ்வொரு நாளும் தூங்குற நேரம் 8 மணி நேரம், அதுக்கு ஒரு நார்மல் டைம் போக உனக்கு 14 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் கையில இருக்கும். இந்த 14 மணி நேரத்தை நீ சராசரியா கரெக்டா பிரிச்சு பயன்படுத்தினா உன்னால நல்லபடியா மார்க் எடுக்க முடியும். மாற்று கருத்தில இப்ப நான் ஒரு 5 ட்ரிக்ஸ் சொல்ல போறேன். இந்த 5 ட்ரிக்ஸ் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்கீங்க, இந்த லாஸ்ட் 600 ஹவர்ஸ்ல உன்னால நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? இந்த 5 ட்ரிக்ஸையுமே நீ கிளியரா ஃபாலோ பண்ணிட்டா உன்னால கண்ட்ரோல் இருந்துட முடியும். உன்னால கரெக்டா ஃபுல் மார்க் எடுத்துட முடியும். ட்ரிக்ஸ் 1 என்ன தெரியுமா? உனக்கு தேவை இப்போதைக்கு ஒரு அமைதி. ஓகேவா? என்ன சொல்றது, ஒரு சாந்தமான மனநிலைக்கு நீ வரணும். ஓகேவா? நிறைய பசங்க பயப்படுறாங்க. நிறைய பசங்க கமெண்ட் செக்ஷன்லயே வந்து கேக்குறாங்க, சார் ரொம்ப கம்மியான நாட்கள் இருக்கு, பயமா இருக்கு, அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றீங்க. பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்போதைக்கு ஒரு அமைதியான நிலைக்கு நீ வா. ஓகேவா? ஒண்ணு நீ நிதானப்படுத்திக்கோ, காமா உட்காரு, காமா உட்காந்து திங்க் பண்ணு. நமக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கு, அந்த சப்ஜெக்ட்ல எந்த பார்ட் கஷ்டமா இருக்கு, அதை எப்படி படிக்கிறது, அதை எப்படி பிளான் பண்றதுன்னு சொல்லிட்டு நல்ல கைடர்ஸ் இருப்பாங்க, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் இருப்பாங்க, இல்ல உங்களுடைய நல்ல சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட கேளுங்க, இல்ல எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்குவோம். ஒரு நாள் கண்டிப்பா ஒரு கமெண்ட் சொல்றது ஆன்சர் வீடியோ, கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நம்ம பேச போறோம். லைவ் ஒண்ணு போட போறோம். 12th ஒரு நாள் லைவ் ஒண்ணு போட போறோம். அந்த லைவ்ல நீங்க என்னென்ன கொஸ்டின் கேக்குறீங்களோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ண போறேன். உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கம்மிங் சண்டே வந்து அந்த லைவ் வீடியோ நம்ம போட போறோம். அதனால தயவு செய்து எல்லா டவுட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட் ரீதியான டவுட், செக்ஷன்ஸ் ரீதியான டவுட், இல்ல எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்றது, ஸ்டடி பிளான் ரீதியான டவுட், இம்பார்ட்டன்ஸ் ரீதியான டவுட், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரீதியான டவுட், கம்பல்சரி கொஸ்டின் ரீதியான டவுட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோ. இப்போதைக்கு நீ காமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய அந்த ட்ரிக்ஸ்ல முக்கியமான விஷயம், நீ இப்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். எந்த இடத்துல நீ வீக்கா இருக்கிறேன் நீ அதை உணர்ந்து அதை சரி பண்ணிக்கணும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம் என்ன தெரியுமா? இனிமேல் நம்மளால ஃபுல் புக்க படிக்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம். ஏன்னா நம்ம ஷார்ட்டான டைம்ல இருக்கிறோம். இப்ப என்ன தேவை அப்படின்னா, முதல்ல ஒரு ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப் தான் நம்ம முன்னேறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எடுத்தவொடனே இப்ப சென்டம்க்கு நீ ப்ரிப்பேர் ஆகவே கூடாது. எனக்கு கேட்டா வந்து நீ இப்ப ப்ரிப்பேர் ஆக வேண்டிய செக்ஷன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 90 மார்க்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டிய பேப்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ வந்து ஒரு 70 மார்க்ஸ் பிளான் பண்ணிக்கோ.
அந்த 70 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி படிச்சா போதுமானது. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 வந்து அந்த பேலன்ஸ் இருக்கு 20 மார்க். இப்படி பிளான் பண்ணி போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். இந்த பிளான் 2 2 கன்ஃபார்ம் தேவை. அதுக்கப்புறம் மூணாவதான விஷயம் நான் சொல்லக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, டைம் மேனேஜ்மெண்ட். இருக்கிற டயத்தை கரெக்டா பிளான் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஏனோ தானோன்னு பிளான் பண்ணாத. இப்பவே இந்த 600 ஹவர்ஸ் லாஸ்ட் 25 டேஸ்க்கு ஒரு நோட் எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து பிளான போடு, பிரிச்சுக்கோ. உனக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டம். இப்ப நானே ஸ்டடி பிளான் கொடுத்துருவேன். சப்ஜெக்ட் வரை பிரிச்சு கொடுத்துருவேன். ஆனா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும்ல. அதுக்கேத்த மாதிரி நீயே உட்கார்ந்து உனக்கு போடு. அப்பதான் உனக்கு கரெக்டா வரும். அதுதான் நான் சொல்லுவேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் கொடுக்குற ஐடியா. நீயே உட்கார்ந்து போடுன்னு நான் சொல்லுவேன். அதனால நைஸ் ஒரு பேப்பர் எடுத்துக்கோ. பேப்பர் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட் 600 ஹவர்ஸ், லாஸ்ட் 25 டேஸ் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் நம்ம கஷ்டப்படுறோம், அந்த எந்த சப்ஜெக்ட் எந்த செக்ஷன் சொல்லிட்டு பிளான் பண்ணி டைம் மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ண. ஓகேவா? இது மூணாவது விஷயம். நாலாவதா சொல்லக்கூடிய விஷயம் தான் ஹெல்த் கண்டிஷன். ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏன்னா இப்ப வந்து இந்த வெதர் மாறுது. குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட நீங்க மார்ச் 2 எக்ஸாம் எழுதும்போது வெயில் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிரும். அப்ப எல்லாமே உங்களுக்கு மாறும். நிறைய கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால ஃபுட் எடுத்துக்கூடிய முக்கியமான விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ. ஏன்னா அதிக நேரம் படிக்க போற. இதுக்கு முன்னாடி அதிக நேரம் படிச்சிருக்க மாட்டேன். இப்ப அதிக நேரம் படிக்கும்போது அதிகமா வாட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கோங்க. காய்கறி வெஜிடபிள்ஸ் அதிகமா சாப்பிடுங்க. அவுட் சைட் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இது முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஃபுட் கண்ட்ரோல்மா. ஏன்னா லாஸ்ட் இயர்ல உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், உன்னால சரியா படிக்க முடியாது, சரியா எக்ஸாம்க்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எக்ஸாம் ஹால்ல போய் எக்ஸாமே எழுத முடியாத அளவு ஆயிரும். அதனால தயவு செய்து ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அஞ்சாவதான விஷயம் என்னன்னா, பயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நம்மளாலையும் முடியுன்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள். ஏன்னா நீ 10th பாஸ் ஆயிருக்க, 11th பாஸ் ஆயிருக்க, 12th பாஸ் ஆகி நல்ல மார்க் நீ எல்லாருமே எடுக்க மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா கம்பெனி தங்கிகளும் இந்த பயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு உனக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டு இதுக்கப்புறம் உட்காந்து நீ கன்ஃபார்ம் படிச்சு பாரு. உன்னால நல்ல மார்க் எடுக்க முடியும். நீ தான் அந்த டாப் ஸ்கோரர், நீ தான் அந்த நல்ல ஸ்கோரரா மாறக்கூடிய அந்த ஒரு சூப்பரான ஒரு பர்சனா மாற போற. அதனால தயவு செய்து லாஸ்ட் 600 ஹவர்ஸ், லாஸ்ட் 25 டேஸ் பேஸ் பண்ணாம 12th சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், நல்லபடியா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு நாங்க துணை நிற்கிறோம். நீங்க உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை நாங்க துணை நிற்கிறோம். உங்களுக்கு எல்லா சப்ஜெக்டுக்கான 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 7 மார்க், 4 மார்க் எல்லா இம்பார்ட்டன்ஸ் கம்பல்சரி கொஸ்டின் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். தமிழ் மீடியம் பசங்க ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமா வீடியோஸ் வரப்போது. எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வேணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சொல்லக்கூடிய எல்லா 5 முக்கியமான விஷயங்களும் நான் சொல்லக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி நல்லபடியா படிச்சு நல்ல மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணி உங்களுடைய காலேஜ் லைஃப் சிறக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.